நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு கரடு சொட்டை காட்டுக்குள்ளே சொட்டை இருக்கிறதுனால அங்கே குழி பறிச்சுட்டு ஒரு மாமரம் வைக்கலான்ட்டு அது பாறை பாருங்கள், சுற்றியுமே பாறை. அந்த பாறைக்கு இடையில தான் சந்து இருக்குது. அந்த சந்தில் தான் நம்ம இப்போ குழி பறிச்சுட்டு நம்ம மண் இங்கே வெறும் பாறையாக இருக்கிறதுனால இந்த மண் ஆகாதுன்ட்டு வெளியிலேருந்து மண் கொண்டுட்டு வந்திருக்கோம். செம்மண் உள்ளுக்குள்ளே போட்டு குப்பை மண் நம்ம கலந்து வச்சுருக்கோம். ஏன்னா செடி வச்சோன்னே நல்லா வேர் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி குழி எடுத்து அந்த குழிக்குள்ள அது மண்ணை கொட்டி விட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குப்பை இது பார்த்திங்கன்னா நம்ம குப்பை மண், இந்த குப்பை மண்ணை கொட்டி விட்டு இதையும் நல்லா பரவலாக உடச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாங்கன்று வாங்கிட்டு வந்துருக்கிற இமாம் பசந்துன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கண்ணுடைய கவர் எடுத்துகிட்டு இந்த கன்று பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நம்ம ஆள் வளர்த்தி கன்று. இந்த கண்ணுடைய விலை பார்த்திங்கன்னா 600 ரூபா. ஒரு கன்று வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்துட்டு 2 வாங்கிட்டு வந்துருக்கிறேன். இன்னொரு இடத்துல இன்னொன்று இங்கே வந்து இந்த கன்று 2 கன்று வைக்க போகிறேன் இன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஊற்றுனது தான் நம்ம சாணப்பாசி கரைசல். நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துருப்போம். நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். எதுக்கு அது ஊற்றுறோம்னு வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விதை நேர்த்தி மாதிரி வேறு எந்த ஒரு கெட்ட பாக்டீரியாவோ கெட்ட நுண்ணுயிரியோ எதுவுமே உள்ளே போக முடியாது. அதை ஊற்றிட்டு அந்த கவரை பிரிச்சுட்டு இப்போ உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு நம்ம குப்பை மண்ணுன்னு சொல்லுவோம். அந்த நல்லா வளமான மண், அந்த மண்ணை வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே அந்த செடிக்கு வந்து சத்து தேவை. அந்த சத்து இருந்தால் மட்டும்தான் அந்த செடி உடனே வேர் பிடிச்சு வளரும். ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறை தான். இந்த பாறைக்குள்ளே தான் வைக்கிறோம். அதனால் தான் நம்ம அந்த சாணப்பாசி கரைசல் உள்ளே ஊற்றியிருக்கோம். கொஞ்சம் தான் ஊற்றியிருக்கோம். மீதி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் அந்த பக்கெட்டில் இருக்கிறத வந்து மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி விட போகிறோம். ஏன்னா இந்த சாணப்பாசி கரைசல் போய் செடியில் அங்கே செடிக்கு தேவையான சத்தையே எடுத்து கொடுக்கு. அதுக்கு பொதுப்புத்தன்மை அந்த சுற்றி இருக்கக்கூடிய பாறை, ஏன்னா பாறையில் பேட்டு இருக்குது, அந்த பேட்டு வழியாக தான் வேறு வளர்ந்து போய் இந்த மரம் வளருங்க. அதற்காகத்தான் இந்த சாணப்பாசி கரைசலை கொடுக்குறோம். சாணப்பாசி கரைசலை இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாணப்பாசி கரைசலை உள்ளே ஊற்றிட்டு மேலே சமம் பண்ணி விட்டு நம்ம அந்த தண்ணி விடுவோம். தண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஹியூமிக் நம்ம நிலக்கரியிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த ஹியூமிக். இப்போ அந்த ஹியூமிக் பவுடரையும் மேலால் விட போகிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அது வேர் வளர்ச்சியை தூண்டும். மண்ணுக்கு இந்த செடிக்கு என்னென்ன இப்போ சத்து நிறையா அதில் இருக்குது. குப்பை மண்ணு கொடுத்துருக்குறோம், சாணப்பாசி பிரித்து கொடுக்க. அப்படிங்கிற அதுக்கு என்ன சத்து தேவை அப்படிங்கிறத வந்து இந்த ஹியூமிக்கு கரெக்டாக தேவையான சத்தை கொடுக்கறதே இல்லாமல் அந்த வேர் வளர்ச்சியை தூண்டுறதுனால எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சரி, சின்ன செடியாக இருந்தாலும் சரி, அனைத்துக்குமே அந்த வேர் எந்த அளவுக்கு வேகமாக வளருமோ அந்த அளவுக்கு வளரும். இது பாறை சந்தில் வேகமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹியூமிக் கொடுக்கணும்.